ஹாய் வெல்கம் டு ஜூலா ஸ்ட்ரீம். இந்த தடவை நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ, என் ஃப்ரெண்டு வந்து கோயில் திருவிழாவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே எல்லாரும் அந்த பொங்கல் வைக்கிறது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. நாங்கள் போகும்போது பால் குடம் முடிஞ்சிருச்சு. அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து இந்த முளைப்பாரி இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சவொன்னே போகலான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தோம். பட் அந்த பாரியெல்லாம் என் பொண்ணும் பார்த்ததில்லைன்னு சரி இருந்துட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தா திரும்ப எங்களை எல்லாம் ட்ரெஸ் பண்ண வச்சு கோயில் பாரியெல்லாம் என் பொண்ணை அவங்க எடுக்க வச்சுட்டு இடையில எங்கள் அம்மா வந்து குலவை போட்டாங்க. அதெல்லாம் என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அம்மாச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அவங்க இதெல்லாம் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஜென்ஸ் எல்லாருமே வந்து அந்த பாரி கரகம் எல்லாம் தூக்குனதுமே அந்த ட்ரெடிஷன் மாறாமல் அவங்க பண்ணது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த கரகம் எல்லாம் பாரியெல்லாம் தூக்கிட்டு கோயிலை சுற்றி 3 ரவுண்டு போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு முன்னாடி எல்லாமே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது முளை கொட்டுறது இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நைட்டு இந்த கோயிலில் நாங்கள் இப்படி முளை கொட்டியிருக்கோம். ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் திரும்பவும் இந்த மாதிரி பண்ணது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. மறந்துடுச்சு. பட் என்னோட ஃப்ரெண்டு ஹஸ்பண்டும் சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்ணணும்னு, எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் என் பொண்ணையுமே ட்ரை பண்ண வச்சோம். உண்மையாகவே நாங்கள் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோங்க. அந்த சவுண்டு வச்சா ஒன்றுமே கேட்கல. அதனால தான் அதை வந்து மியூட் பண்ணிட்டேன். அந்த பூ தலையில் வச்சிருந்த கூட என் ஃப்ரெண்டு ஒரே மாதிரி எங்களுக்கு கோர்த்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. உண்மையாவே என் ஃப்ரெண்டுக்கும் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கும் தாங்க நாங்கள் தேங்க் பண்ணணும். இந்த திருவிழாவை நாங்கள் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வந்தால் இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எங்களை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதை விட சர்ப்ரைஸ் என்னோட மேக்ஸ் டீச்சர் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தது. உண்மையாவே இந்த ட்ரிப்பை நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேங்க. தேங்க்யூ.